இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறை இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் செபங்களும். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு 12 அதிகாரம் இறைவசனம் 28-30 வரை உள்ள இறை வார்த்தைகள். இன்றைய சமுதாயத்திலும் நாட்டிலும் நாம் வாழ்கின்ற இடங்களிலும் பணி செய்கின்ற இடங்களிலும் நிறைய சட்ட திட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நிறைய சட்டங்களும் கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு 2 கட்டளைகளை கடைபிடித்தால் உலகில் நல்ல மனிதர்களாக வாழ முடியும் என்று கூறியதோடு வாழ்ந்து காட்டினார். முதலாவது, ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே. உன் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. தாவீது அதிகாலையில் ஆண்டவரை தேடிய பொழுது காலைதோறும் கிருபைகள் புதியதாக இருக்கின்றது என்று கூறுகிறார். தானியேல் காலையில் ஆண்டவரை தேடினார். ஏன் புதிய ஏற்பாட்டில் இயேசு அதிகாலையில் கற்களோடு எழுந்து சென்று தந்தையிடம் உறவாடுகின்றார். ஏன் தெரியுமா? முதலில் அதிகாலையில் கடவுளை தேடினால் உலகில் உள்ள மனிதர்களிடம் பேசுவதற்கு முன்பும் பணி செய்வதற்கு முன்பும் கடவுளிடம் பேசினால் உலகில் உள்ள சட்ட திட்டங்களை கடைபிடிக்க முடியும் என்று இயேசு கூறுகிறார். இயேசு அதிகாலையில் தந்தையிடமிருந்து பெற்ற அன்பை பணித்தலங்களிலும் வெளிப்படுத்தினார். நாம் ஆண்டவரை அதிகாலையில் தேடினால் ஆசீர்வாதமாக வாழ முடியும். அதிகாலையில் எழுவதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்று கூறுகிறார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காண்பித்து உன்மேல் கண்ணை வைத்து உமக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கூறுகிறார். இரண்டாவது, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூற வேண்டும் என்று இரண்டாவது கட்டளை. இயேசு முதலில் தந்தையிடமிருந்து அன்பை பெற்று தன் பணித்தலம் மூலம் வெளிப்படுத்துகிறார். எப்படி என்றால், நோயாளிகளை குணமாக்கினார், காது கேளாதோரை குணப்படுத்தினார், கண் பார்வையற்றோரை சுகமாக்கினார், முடவர் சப்பானியர் பேய் பிடித்தவர்களை இப்படி ஒவ்வொரு நாளும் நாள் முழுவதும் குணப்படுத்தி கொண்டே இருந்தார். தந்தையிடம் பெற்ற அன்பை ஏழைகளோடும் அன்பை வெளிப்படுத்தினார். மதர் தெரேசா கூட அதிகாலையில் 1 மணி நேரம் தந்தையிடம் பெற்ற அன்பை அனாதை மக்களோடும் ஏழைகளோடும் இறை அன்பை வெளிப்படுத்தினார். நாம் எப்படி கடவுளை தேடி அவரிடமிருந்து பெற்ற அன்பை நாம் வாழ்கின்ற குடும்பம் மற்றும் குழுமத்தில் பணித்தலங்களிலும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறோம்? சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்மோடு இருக்கும் ஏழை எளிய மக்களோடு இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்கின்றோமா? அதிகாலையில் ஆண்டவரோடு பேசி அவர் கற்றுத்தந்த இந்த 2 கட்டளைகளையும் கடைபிடித்தால் நல்ல மனிதர்களாக வாழ முடியும் என்று இன்றைய இறைவார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. நாம் முதலில் இறைவனை அன்பு செய்து பிறரிடம் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வோம்.